இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மத்திய காசாவில் உள்ள ஒரு மருத்துவ மையத்திற்கு வெளியே வரிசையில் நின்ற 10 குழந்தைகள் உட்பட குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்படும் என்று எதிர்பார்த்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தும் வருகிறது. மத்திய காசாவில் உள்ள ஒரு மருத்துவமனையின் முன் ஊட்டச்சத்து மருந்துகளுக்காக வரிசையில் நின்றபோது இஸ்ரேலிய தாக்குதலில் 10 குழந்தைகள் உட்பட குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. கொல்லப்பட்டவர்களில் 1 மற்றும் 4 வயதுடைய குழந்தைகளும் அடங்குவர். டெய்ர் அல்பலாவில் உள்ள மருத்துவமனையில் இந்த தாக்குதல் நடந்ததாகவும் இதுகுறித்தான காணொலி ஒன்றில் பல குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் உடல்கள் தரையில் கிடக்கும் காட்சிகளும் இருந்தது. மேலும் பல குழந்தைகள் அசையாமல் கிடப்பதும் அங்கிருந்தவர்கள் அலறல் சத்தங்களுக்கு மத்தியில் பலர் காயமடைந்திருப்பதும் காணப்பட்டது. இறந்த குழந்தையின் தாய் ஒருவர் பேசியது அங்கிருந்தவர்களை மேலும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவள் எந்த தவறும் செய்யவில்லை, அவள் அப்பாவி. போர் முடிவுக்கு வந்து இன்று பள்ளிக்கு திரும்ப வேண்டும் என்று அறிவிக்க வேண்டும் என்பதே அவளுடைய கனவு என்று கொல்லப்பட்ட தனது மகளின் உடலுக்கு அருகில் அமர்ந்திருந்த தாய் ஒருவர் பேசியிருக்கிறார். கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கிச் சூடுகளில் குறைந்தது 67 பேர் இறந்ததாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அக்டோபர் 2023 முதல் இறப்பு எண்ணிக்கை 57,700க்கும் அதிகமாகவும் உள்ளது. அதேபோல 1,30,000க்கும் மேற்பட்டோர் காயமும் அடைந்துள்ளனர். கொல்லப்பட்ட மற்றும் காயமடைந்தவர்களில் 50,000க்கும் மேற்பட்டோர் குழந்தைகள் என்று யுனிசெஃபின் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவிற்கான பிராந்திய இயக்குநர் எட்வர்ட் பெய்க்பெடர் கடந்த மே மாதம் தெரிவித்திருந்தார். முன்னதாக உணவுக்காக காத்திருப்பவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்து வந்தனர். போர் நிறுத்தம் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலின் தொடர் தீவிர தாக்குதலால் காசா மக்கள் மிகுந்த பாதிப்பை சந்தித்து வருகின்றனர். முன்னதாக காசா முனையின் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.